எந்திரிச்சு காலிலேருந்து எங்கே தான் போனான்னு தெரில. எதா வராப்பற ஆடிட்டு எங்கேயம்மா போயிட்டு வர? என்னம்மா சுமதி வீட்டில் ஒரே கூட்டமாக இருக்குது, ஏதோ வெட்டுவன் குத்துவன் பேசிகிட்டு இருக்காங்க. ஏன் திருட வந்துட்டானா? திருடன் தான், அது ஒரு மாதிரி திருடன். வீட்டுக்கு எனக்கு மட்டும்தான் தெரியும். அப்படியே எல்லாம் புருஷன்ட்ட சொல்லி கொடுங்கன்ட்டு, ஐயோ ஏண்டிப்பா நீ இப்போ வந்த போடே அப்புறம் வரேன் அப்படின்னு விரட்டி விட்டா. வருவா அப்புறம் அக்கீர் பக்கீர்னு பயந்த மாதிரியே வருவா பாரு. இதெல்லாம் என்னம்மா சிரிச்சுட்டே வந்து அடுத்தவங்க வீட்டு கதையை வந்து இப்படி சொல்லிட்டு இருக்க? திருட வராம அவங்க வீட்டுல அப்புறம் யார் வந்தாங்க? திருடன் இல்லையா, ஒருத்தன் வந்துட்டு பேர் குடிச்சிட்டு போவான். இன்னைக்கு அவன் புரிஞ்சா மாட்டிக்கிட்டான் போல. அவன் நைட் ஷிஃப்ட் போயிட்டான். என்னம்மா புத்தி உனக்கு? இழிச்சிட்டு கிடக்க நீனு. யாருக்கு அவங்க அதாவது பின்னாடி ஒழிஞ்சிருந்தா நான் பார்த்துட்டு நான் புரிஞ்சேன். ஆனால் அவப்பாரு சுமதி திருடி மாதிரியே போசாக்கு பண்ணி அனுப்பிச்சி வச்சுட்டான் மாட்டான். நான் வந்து சொல்லிடுவேன்ட்டு நான் பயத்தில் கூட்டத்தில் உளறிடுவேன். புருஷன் பானை இங்கே வா அப்படின்னா பாரு, என்ன போன்னு அனுப்பிச்சி வச்சுட்டான். வருவா பாரு என் புருஷனுக்கு 2 நாள் என் புருஷங்கள்ல படாதன்னு பாப்பாரு. அப்படியே வருவா பாரு. இப்போ பாரு 10 நிமிஷத்துல வரல. இதெல்லாம் ஒரு பொழப்புன்னு. இதை போய் என்னம்மா நீ இங்கே பசியில் உட்காந்துருக்க 2 இட்லி அடிச்சு தருவோட காலையிலே போயிட்டா சுமதி கொமதின்ட்டு. அந்த இப்போ பாரு இந்த பிரச்சனை இப்போ சூடு பிடிக்குங்கிறது இது நான் தான் கதைக்களம் பார்த்துட்டு எப்படி போறா பாட்டியா புட்டச்சு அடுத்தவங்க வீட்டு கதையை பார்த்துட்டு.